ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்குள்ளேயே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மம்மி சேனல் ஃபுல்லாக பார்த்துக்கும். புரியுதா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எம்மிங் எடுக்கிறது எப்படி, கொக்கி கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதெல்லாம் வந்து எம்மிங் எடுத்து கொக்கி கட்டி பழகிட்டீங்களா? உங்களுக்கு அது ஈஸியாக இருந்ததுங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரவுண்ட் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளவுஸில் சொல்லாமல் நான் உங்களுக்கு தனியாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தனியாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் நெக்கு, பா நெக்கு, இந்த மாதிரி டிசைன் நெக்கெலாம் வந்து தனியாக ஒரு பீஸில் தைச்சி நீங்கள் பழகினீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து ப்ளவுஸ்க்கு போகும்போது ஈஸியாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் இப்போவே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ளவுஸில் வந்து ரவுண்ட் நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து ரவுண்ட் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா? இன்றைக்கி அந்த ரவுண்ட் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த ரவுண்ட் நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு டைம் வந்து உங்களுக்கு திருப்பி நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை வந்து நான் அதில் ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நியூஸ் பேப்பரை வந்து இப்படி ரெண்டு பக்கமும் சரிசமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன், 2.5 இன்ச் வந்து அகலம், 6 இன்ச் வந்து நீளம் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி திருப்பி நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டைம் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச் மடிப்பு பக்கம் இருந்து தான் வந்து நம்ம அளவு எடுக்கணும். 2.5 இன்ச் வந்து அகலம் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி 6 இன்ச் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஆறு இன்ச் நீளம், 2.5 இன்ச் அகலம். இதில் வந்து 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 அளவில் வந்து உங்களுக்கு நான் ரவுண்ட் நெக் போட்டு காமிச்சிருந்தேன். இப்போ ஒரு இன்ச்சு அளவு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த எண்டுலேருந்து 1 இன்ச் அளவு வந்து மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் பேப்பரை உங்களை பார்த்த மாதிரி திருப்பிக்கோங்க. இங்கேருந்து ரவுண்ட் ஷேப் தானே வரணும். இங்கேருந்து வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக் கரெக்டாக வராது. கொஞ்சம் இந்த மேலே கோடு போட்ட மேலேயே வந்து அது மேலேயே அப்படியே வந்து நீங்கள் அது மேலேயே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கிள் அப்படியே வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் நெக் வந்து வரும். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன் இல்லைங்களா? இதை வந்து நம்ம சிசர் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நீங்கள் கட் பண்ணணும். நீங்கள் இந்த பக்கம் இருந்து கட் பண்ணக்கூடாது, இந்த பக்கம் இருந்து தான் நீங்கள் கட் பண்ணணும். கத்திரி வெளியில் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பேப்பரை திருப்பக்கூடாது. நம்ம கையை தான் திருப்பி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுவோம். மடிப்பு பக்கம் போட்டதுனால பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து உங்களுக்கு வந்திருக்குங்களா? நல்லா அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பரில் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பேப்பரில் போட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் போடுங்க. இப்போ இந்த ரவுண்ட் நெக்கை இந்த பேப்பரை வச்சு கிளாத்தில் வந்து 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீளாகணும் 10 இன்ச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 2 பீஸ் வந்து பாருங்கள், நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நீங்கள் 2 பீஸுமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சிடலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் மடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ஒரு பீஸை வந்து 2ஆக இப்படி மடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸும் வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், மடித்து 1 by 1 வைக்கணும். மடிப்பு பக்கம் தாங்க இருக்கணும். உங்களுக்கு இது 10 இன்ச்சு நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்குனால தான் நீங்கள் கற்றுக்க தான் போகிறீங்க. அதனால் 10 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு கட் பண்ணாவே போதும். ஏன்னா நமக்கு வந்து நெக் வந்து 2.5 to 6, நீங்கள் 2.5ங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா 5 இன்ச்சு தான் வரும். அதனால் உங்களுக்கு போதும். இந்த மாதிரி இந்த மடிப்பு பக்கம் 1 மேலே 1 வந்து இந்த கிளாத்தை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ண பேப்பர் இருக்குது இல்லைங்களா? இந்த பேப்பர் எடுத்து இந்த கிளாத் மேலே இப்படி வச்சுக்கோங்க. இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இந்த அளவு மேலே கரெக்டாக இருக்கணும். எதையுமே மேலே வந்து தள்ளி அதிகம் வரக்கூடாது. கரெக்டான சரியான மெத்தடில் தாங்க நீங்கள் வைக்கணும். இதை வச்சுட்டு இதிலேயே வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சி வந்து கற்றுக்கிறதுக்கு காட்டன் கிளாத்தாக இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரவுண்ட் நெக் மட்டும் நீங்கள் இதில் பாக்ஸ் போட்டுருக்கலாம், வேண்டாம். நீங்கள் பேப்பரில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத்தில் வந்து அந்த பேப்பர் வச்சு இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிக்கிட்டிங்களா? இப்போ இதை வந்து கிளாத்லேயே அதே மாதிரி தாங்க, இந்த பக்கம் இருந்து தான் நீங்கள் மேல் பக்கம் போகணும். கிளாத்லேயும் நம்ம வந்து கை எடுக்கக்கூடாது. கை எடுக்காமல் தான் வளைச்சி நீங்கள் வந்து கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணி பார்க்க உங்களுக்கு பழகிரும். பாருங்கள், இந்த மாதிரி 2 கிளாத் இருக்கும். 2 கிளாத்லேயும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து நெக் கட் பண்ணிட்டோம். இது 1 by 1 மேலே வச்சுக்கலாம். நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா இது 2 அளவும் நீங்கள் இப்படி வெட்டினீங்கன்னா அதாங்க உங்களுக்கு அளவு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியமாலாம் எதுவுமே வராது. நீங்கள் 2 ஒரே கிளாத்தில் வந்து கிளாத் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நீங்கள் மடித்து அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கழுத்து நெக் வந்து அளவு தப்பாக தான் வரும். ஏற்றியும் தாத்தியமாக கொஞ்சம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு கிளாத் மடித்து வச்சுட்டு அது மேலே இன்னொரு கிளாத் மடிச்சிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் இதுலேயே வந்து உங்களுக்கு தையல் விடுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து அளவு மெஷர்மெண்ட் இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் வந்து அதுக்கு நீங்கள் தனியாலாம் அளவு வைக்க வேண்டியதில்லை. 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாவே போதும். இந்த கிளாத் பாருங்கள், 2 ஒரே மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு பாருங்கள், இந்த இது வந்து உங்களுக்கு முன்ன பின்னெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், கிளாத் வந்து அடியில் ஒரு கிளாத்து மேலே ஒரு கிளாத் வந்து நான் வச்சுருக்கேங்க இல்லைங்களா? இது வந்து சரியாக இருக்கும் கிளாத்து. இது கீழே ஒன்று மேலே ஒன்று ஏற்றியும் தாத்தியமாக இருக்காது. அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து விடும்போது நீங்கள் மெதுவாக அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். நல்லா பழகின வாட்டி நீங்கள் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பழகிற வரைக்கும் நல்லா மெதுவாக ரவுண்ட் ஷேப் அப்படியே கரெக்டாக இந்த குதிரை இடம் நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங் எந்த அளவு வந்து தையல் ஒட்டுமோ அதே அளவு தாங்க எண்டு வரைக்கும் வரணும். நீங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வளைச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா மட்டும்தாங்க அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் விடுற மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து எந்த அளவுக்கு கேப் இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சுற்றி இந்த மாதிரி கேப் இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஏற்றி தாத்தியமாக தையலும் இருக்காது. தையல் வந்து ஒரே மாதிரி தான் அழகாக நீங்கள் விடணும். அப்போ தான் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து திருப்பணும்னா, இந்த மாதிரி கிளாத் இருக்குது இல்லைங்களா, நம்ம பக்கமாக திருப்பிக்கிட்டு நம்மளுடைய கத்திரி முனையில் வந்து இந்த மாதிரி கிராஸாக தாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பாருங்கள் தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இப்படி வந்து கிராஸாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இப்படி கிராஸாக கட் பண்ணணும். இப்படி நேராக கட் பண்ணாதீங்க. இப்படி நேராக கட் பண்ணால் உங்களுக்கு வராது. கிராஸாக அதை தையலை சேர்த்து கட் பண்ணிடக்கூடாதுங்க. நீங்கள் வந்து கிளாத்தை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். இந்த க்ரௌடாக இருக்கிற தையல் விட்டுருக்க இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பக்கமாக கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இப்படி கட் பண்ணுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து திருப்பி தைக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த வளைவு கொடுக்கும். இந்த ஒரு துணி இருக்குது இல்லைங்களா, அடி துணியோ மேல் துணியோ, இந்த ஒரு கிளாத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இதை திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி இந்த தையல் வச்ச இடத்துல வந்து நீங்கள் கட்டை விரலால் இப்படி நகத்தில் இப்படி ஒரு கீறினீங்கனாவே நல்லா ஸ்டிஃபாக நிற்குங்க. அந்த மாதிரி கட் பண்ணால தாங்க உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்கள் கட் பண்ணல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து வராது. உங்களுக்கு பார்த்தீங்களா, இது வந்து விரிஞ்சிருக்கு இல்லைங்களா, உள்ளே கட் பண்ணனது இப்படி திருப்புறதுக்கு. அதுக்கோசரம் அந்த திருப்புறதுக்கு வந்து இந்த நூல்கள் வந்து இந்த நூல் இலைகள்லாம் வந்து நமக்கு அந்த வளைவு கொடுக்கும். அதனால தான் கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணுறது. பாருங்கள், கேப் இருந்திருக்கும். இந்த மாதிரி திருப்பினால தான் உள்ள கேப் இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
இது வந்து ப்ளவுஸில் நீங்கள் லைனிங் கிளாத்தோ இல்லை ஒரு பீஸ் வச்சு உள்ள திருப்பறதுக்கோ இல்லை நெக் டிசைன்ஸ் வந்து நெக்கு வந்து டிசைன்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் விட முடியும். இப்போ இது மேலே வந்து இந்த இது ஓரமாக வந்து படிமான தையல்னு சொல்லிட்டு ஒரு தையல் விடுறோம். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் தையல் விட்டால் உங்களுக்கு நல்லா இருக்காது, டபுள் தையலாக விட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது இன்னொரு தையல் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மிஷினில் ஓரமாக இப்படி வச்சு ரொம்ப ஓரமாக விடுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஓரமாக விடணுங்க. இந்த க்ரௌடாக இருக்கிற பக்கம்லாம் வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கணும். மெதுவாக தாங்க திருப்பணும். நீங்கள் டக்குன்னு திருப்புனீங்கன்னா உங்களுக்கு வராது. பாருங்கள், ஓரமாக இருக்குது இல்லைங்களா? இது வந்து எந்த பக்கமும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து இந்த மேல் தையல் வந்து படிமான தையல், இந்த தையல் வந்து இப்போ மடிச்சிருக்கோம் இல்லைங்களா 2 பீஸு, அதை வந்து சும்மா அப்படியே உப்பிக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து கிளாத்தாக ஒட்டி இருக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி நம்ம தையல் விடுறோம். அப்போ தான் உங்களுக்கு நம்ம போட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எங்கேயுமே தையல் உள்ளே வெளியே வராமல் கரெக்டாக அளவு விடணும். இப்போ இதிலே வந்து இன்னொரு தையல் 1/4 இன்ச்சு கேப்புக்கு இன்னொரு தையல் இதில் சுற்றி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அது இதே மாதிரி இந்த தையல்லையே வந்து நீங்கள் அளவு வச்சுக்கிட்டு ரெண்டுத்துக்கும் 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து அதே மாதிரி தான் நீங்கள் விடணும். பாருங்கள், இப்படி சுருக்கம் இல்லாமல் இருக்கும். படிமான தையல் நீங்கள் விடலைன்னா சுருக்கமாக உங்களுக்கு இருக்கும். அந்த வந்து நீங்கள் அந்த நெக்கு தைச்சதே வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வராது. இந்த மாதிரி படிமான தையல் விட்டு இன்னொரு தையல் விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து இந்த கேப் ரவுண்ட் நெக் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த மாதிரி 2 அளவுலையுமே வந்து நீங்கள் தைச்சி பாருங்கள். அடுத்த வீடியோ கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் பானைக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறத நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வராது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து தைச்சி பழகிட்டீங்க, இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ்லாம் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோ சுடியோ போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். எல்லா வீடியோவும் வந்து நீங்கள் ஒன்று விடாமல் பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும்.